இயேசு உடைய சீஷர்கள் பிரசங்கம் பண்ணினதும் முதல் பிரசங்கமே மனம் திரும்புதல் தான். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்துல அந்த பெந்தைக்கோஸ்தை நாளன்றைக்கு எல்லாரும் வந்து நின்று நிற்கும் போது அவங்க பரிசுத்தாவியை பெற்ற பின்பு பேதுரு 11 பேரோட கூட எழும்பி நின்று ஒரு முதல் பிரசங்கத்தை பண்ணுகிறார். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலையும் அதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் பிரசங்கமே. அதுல அவர் முதல்ல சொல்லுகிறது மனம் திரும்புங்கள். அப்போ யோவான் பேசுறதும் முதல்ல மனம் திரும்புதல், சீஷர்கள் பேசுனதும் மனம் திரும்புதல், இயேசுடைய பிரசங்கமும் முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல், பல்லவ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்ப இந்த மனம் திரும்புதல்ங்கிறது தான் வேதத்தில் உள்ள முதல் அட்வைஸ், முதல் உபதேசம், முதல் சத்தியம் என்று சொல்ல வர்றேன். இதே மனம் திரும்புதல் தான் கடைசி செய்தியும் கூட. வெளிப்படுத்தல் விசேஷம் 2-3 அதிகாரங்களில அந்த காலத்துல சென் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும், நான் இதை பலமுறை சொல்லி இருக்கிறேன், சபைகளுக்கு பேரை சொல்லல, 7 சபைகளுக்கும் வருது மனம் திரும்பு. ஒவ்வொரு அவருடைய நிறைவேறலாம் சொல்லிட்டு வரும்போது மனம் திரும்பு, மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்கிறார். அப்ப மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு நாளில் வருகிற காரியம் கிடையாது. முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்நானம் படுகிறோம். அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேணும். ஆகையால் தான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல கடைசியில இயேசு சீஷரை பார்த்து சொல்லும் போது, வானத்திலும் பூமி 28 அதிகாரம் கடைசி 19ஆம் வசனத்திலிருந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அதோட விட்டு விடாமல் நான் உங்களுக்கு கட்டளிட்டவை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிய பரிதம் சகல நாட்களிலும் நாங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னேன். அப்ப மனம் திரும்புதலோடு முடியல, ஞானஸ்தானம் பெற்றது முடியல, அதுக்கப்புறம் சபை கூடுதல் வருது. சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புதும், சபை கூடி வரும்போது உபதேசத்தை கேட்டு பக்தி விருத்தி அடைகிறோம். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்ம அனைவரும் அறிவோம். இயேசுடைய சீஷன், இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாடை முதலாவது பெற்றுக்கொண்டவர். இயேசுடத்திலிருந்து பல்லோக ராஜ்யத்தை இயேசு சொன்னார், பல்லோக ராஜ்யத்தின் துறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். இந்த பேதுருவுக்கே கொர்நேலியு வீட்டுக்கு போகும்படியாகவும், கொர்நேலியு வீட்டை சாப்பிடும்படியாகவும், கொர்நேலியு வீட்டு ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாகவும் 2வது மனம் திரும்புதல் தேவை. அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரத்தை நம்ம தெளிவா பார்ப்போம். அப்போ பேதுரு யூதர்மத்திலே பழகி கொண்டிருந்தவர், யூதருக்கு தான் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தவர். முதலாக பிரஜாதிகளுக்கு கர்த்தர் சத்தியத்தை சொல்ல அனுப்பும் போது பேதுருக்கு போறதுக்கு முடியல. அவருக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவைப்பட்டது.